ஹாய் ஜெயக்கா. வசந்தி சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நேத்து ஃபுல்லா எங்க ஆளையே காணோம் உங்களை. அக்கா, ஏன்க்கா நீங்க கேக்குறீங்க? நேத்து திருநெல்வேலியில ஒரு ஸ்கூல்ல, நெல்லையில நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல போய் என் பையனுக்கு போய் ஒரு 9ஆம் கிளாஸ்க்கு அட்மிஷன் போட போனேன். ஆனா அட்மிஷன் போட போயிட்டு எனக்கு ஒரே சந்தேகம்க்கா. இந்த நம்ம போய் இப்போ மெட்ரிகுலேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 9th-க்கு 50,000 ரூபாய் ஸ்டார்டிங் ஃபீஸ் கட்டணும். 1 இயருக்கு பாத்தீங்கன்னா எப்படி 1,50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் ஆகுது. இவ்வளவு நாம கெட்டுறோமே, இந்த கல்வி எதை கற்றுக் கொடுக்க போகிறது அப்படின்றத என்னோட கேள்விக்கா. நேத்து முழுக்க நான் யோசிக்கிறேன், இவ்வளவு லட்சம் கொடுத்து நாம படிக்க வைக்கக்கூடிய இந்த கல்வி நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுக்குதா, அறிவை கொடுக்குதா, ஆற்றலை கொடுக்குதா, திறமையை கொடுக்குதான்னு பார்த்தா இது வாழ்க்கைய வாழுறதுக்கு முதல்ல கத்து கொடுக்குதா, பக்கத்துல இருக்க குழந்தைங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு செயல்களை படிச்சுக்கிறதுக்கு கத்து கொடுக்குதா, எது பார்த்தாலும் இல்லைன்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுதுக்கா. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது வசந்தி, இப்ப கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளாதான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல போய் படிச்சாதான் என் பிள்ளை வந்து இந்த மாவட்டத்திலேயே இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல போய் படிக்குது அப்படின்னு நம்ம பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லிக்கிடணும். அவங்க பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான், நம்ம பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கணுமா அப்படின்னு பெருமைக்காக அப்ப நம்ம வந்து ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல பெரும்பாலும் சேர்க்கிறோம். இப்ப வந்து எல்லாத்துக்குமே மெட்ரிகுலேஷன்ல எந்த கல்வியை தாராங்களோ அதே மாதிரி தரமான கல்வியை தான் சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் ஆங்கில வழி கல்வியும் தனியா சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நம்மளாதான் விரும்பி அதுல போய் திணிக்கிறோமே தவிர பிள்ளைங்களுக்கு இதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இந்த பிள்ளைங்களுக்கு இதை வந்து ஒரு நல்ல இதை கொண்டு வருமா, ஒரு நம்ம பையன் படிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த சமூகத்துல ஒரு நல்ல இளைஞனா வருவானா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா மெட்ரிகுலேஷன்ல வந்து ரொம்ப பிள்ளைங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை தான் கொண்டு போவாங்க. எப்படின்னா 10th-குள்ள 9th-லயே 12th-குள்ள 11th-லயே நடத்த ஆரம்பிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரே மன அழுத்தம். வீட்டுக்கு வந்தாச்சுனாலும் அவங்களுக்கு வந்து சண்டே கூட ஸ்கூல் வச்சிடுறாங்கன்னா பாருங்களேன். இந்த மே மாசம் ஸ்கூல் வைக்க கூடாதுன்னு சொன்னாலுமே எத்தனை பள்ளிக்கூடத்துல அந்த விதிமுறையை பின்பற்றுறாங்க? எல்லா பள்ளிக்கூடத்துலயும் வரதான் சொல்லுவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா பசங்களுக்கு விளையாட்டுங்கிறது ஒண்ணு இல்லாமையே போச்சுது. அதே மாதிரி நல்லொழுக்க கல்வி அப்படிங்கறதும் ஒண்ணும் கிடையாது. அதாவது ஜெயாக்கா வந்து ஒரு சாமானியனாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து ஒரு நல்ல கேள்விதான். ஏன்னா இப்ப அவங்க 80s 90s கிட்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லொழுக்க வகுப்புன்னு சொல்லி 8 பீரியட்ல ஒரு பீரியட் தினமும் நல்லொழுக்க வகுப்பு இருக்கும், ஒரு பீரியட் கேம்ஸ் பீரியட் இருக்கும். இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா என் பையன் என்ன சொல்றான்னா, ஏமா நான் கேம்ஸ் பீரியடுக்கு போகவே இல்லை, ஒரு நாள் பீரியட மேக்ஸ் டீச்சர் வாங்கிக்கிறாங்க, ஒரு நாள் பீரியட சயின்ஸ் டீச்சர் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்றான். இது வந்து எந்த மாதிரி குழந்தைகளை வந்து ஓட விடல, விளையாட விடல, அவனை தனியா சிந்திக்க விடாத ஒரு கல்வி. என்ன கல்வி? இந்த கல்வி வந்து குழந்தைகளை எப்படியாக ஒரு மனிதனாக உருவாக்கும்? இது வந்து பிழைப்புவாதத்தை தான் கொண்டு வருமா, இல்லைன்னாக்க வாழ்க்கைக்கான ஒரு பாதையை தான் அவங்கள வகுக்க வைக்குமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா காலையில அவன் எந்திக்கிறான், 4 மணிக்கே எந்திக்கிறான், நைட்டு 12 மணி வரைக்கும் படிக்கான். சில பிள்ளைங்கள் பாத்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் படிக்குது. அப்ப இந்த படிப்பானது இந்த கால கல்வி முறை பொதி மூட்டை சுமக்கக்கூடிய, புத்தக மூட்டையை சுமக்கக்கூடிய ஒரு சுமைகளாதான் பிள்ளைகளை ஆக்குதே தவிர இது எதை நோக்கி இந்த பிள்ளைங்களை கொண்டு போகுது? அதாவது நம்ம வந்து குச்சிக்கம்பு, கோழிக்கா இதெல்லாம் நம்ம விளையாடுவோம். இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட இந்த விளையாட்டு இருக்குதா? அதாவது பிள்ளைங்க கூட விளையாடும் போது ஒரு அடிப்படி சண்டையாகட்டும் அதை போடுவோம். அதாவது ஒரு ஒற்றுமையா இருக்கட்டும், பிள்ளைங்க கூட சேர்ந்து ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லி பாரதி சொல்லியிருக்காரு, ஔவையார் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பிள்ளைங்க விளையாடுறாங்க செல்லுல கேம். அந்த செல்லு கேம்ல ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையவே கிடையாது. நேற்று ஒரு வகுப்பு வந்து நெல்லையில வந்து எடுக்க போயிருந்தேன் பிள்ளைங்களுக்கு. அந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா, நீங்க என்ன விளையாடுவீங்க, உங்களுக்கு வந்து கோலிக்கா தெரியுமானா தெரியாது. நம்ம விளையாண்ட எதுவுமே தெரியல. அதாவது செயல்முறை கல்வியே இல்ல. அதுவாது நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க விளையாடுறதுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறீங்க. அதை விட பக்கத்துல உள்ள ஒரு கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு சொல்லுங்க, அவனுக்கு வந்து கணக்கு தெரியல. அதாவது ஒரு சாதாரண ஒரு வாய்ப்பாடு கணக்கு கூட நம்ம படிக்கும் போது ஸ்கூல்ல மத்தியானம் சாப்பாடு முடிஞ்ச உடனே அதுக்குன்னு ஒரு லீடர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொண்ணை போட்டு வாய்ப்பாடு கிளாஸ்ன்னு வருங்க மனசுல குத்திட்டு
பைத்தெட்டு 80 இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். டெய்லி வாய்ப்பாடு இதெல்லாம் இல்ல. இப்போ வந்து டெய்லி வாய்ப்பாடு கிளாஸ் கிடையாது. இந்த அதாவது அடிப்படையா ஒரு கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு சொன்னா அவன் அதுக்கு வந்து செல்லுல போய் கால்குலேட்டரை நோண்டி அதுக்கப்புறம் தான் அவன் வந்து மூளைக்கு வேலை கொடுக்கறத விட அவன் வந்து ஷார்ட்டா டக்குன்னு அந்த மாதிரி தான். அதாவது இந்த கால்குலேட்டரு இந்த மாதிரி விஷயத்துல அடிச்சா மட்டும்தான் இவங்களுக்கு கணக்கு தெரியுதே தவிர இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு செயல்முறை கல்வின்றது ஒண்ணு தெரியவே இல்லை. அதாவது அவன் வந்து ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களை யாரு, ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வீட்டினர் யாரு, எதுவுமே அவனுக்கு தெரியல. அவன் ஒரு தனி ரூமுக்குள்ள அடைஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த லாக்டவுன் வந்தப்போ அந்த ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஒண்ணு வச்சாங்க. எப்போ மொபைல் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்தா ஃபைன்னு சொன்ன காலம் போய் இப்போ மொபைல் இருந்தாதான் பாடத்திட்டம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸ்கூல்ல. இவன் எப்பவும் மொபைல்ல படிக்கிறேன் தனி ரூம்ல உட்காந்து கேம் விளாடுறான், செல்லுக்கே அடிக்ட் ஆயிருதான். அவனுக்கு வந்து ஒரு உறவு முறைகள் கூட தெரியாது. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அத்தை பொண்ணை என்ன சொல்லணும், நம்ம அப்பாவுடைய அவங்கள என்ன உறவு முறைகள் தெரியல. ஜெயாக்கா வைக்கக்கூடிய ஒரு பதிவு வந்து ஒரு நல்ல ஒரு பதிவு. அதாவது இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஆன்டி, அங்கிள், பிரதர், சிஸ்டர் தவிர சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, இது ஒண்ணு விட்ட தாத்தா, இந்த மாதிரி எந்த உறவு முறைகளும் தெரியல. அவன் என்ன செய்யறான், கிளாஸ்ல டீச்சர் எடுக்கக்கூடிய பாடங்களை படிக்கிறான், அப்படி மனப்பாடம் பண்றான், அதை பேப்பர்ல போய் வாமிட் பண்றான். இதுதான் இந்த காலத்து கல்வி முறை வந்து இத மட்டும்தான் கத்து கொடுக்கு. என்ன சொல்றோம், படிச்சுக்கணும், நீ வேலைக்கு போகணும், உடனே ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு பிளாட் வீடு வாங்கணும், இப்படிதான் போகுதே தவிர அவனை வந்து பிழைப்புவாதத்துக்கான ஒரு கல்வியாதான் நம்ம கொண்டு போயிருக்கோமே தவிர கண்டிப்பா அவன் தன் வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடிய ஒரு ரசனையான வாழ்க்கையா எந்த ஒரு மாணவனுக்கும் இந்த இந்த காலத்துல போய் சேருதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமான இல்லைன்னு தான் சொல்லுவேன். வேற இதுல என்ன டிராபேக்ஸ்ன்னு பார்த்தாக்கா, நாங்க வந்து ஒரு கடைக்கோடி கிராமத்துல இருக்கிறோம். இப்ப எங்க வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெரியவர்கள் இருக்கிறாங்க. இந்த சிட்டில வாழ்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு தனி வாழ்க்கை, அதாவது கூட்டு குடும்ப வாழ்க்கை நம்மளை விட்டு சிதைந்து போனதுனால இந்த தனி வாழ்க்கையில இந்த குழந்தைங்க ஒரு தனி ரூமுக்குள்ள அடைஞ்சிட்டாங்க. அப்ப அவங்களுடைய முழு வாழ்க்கையும் செல்லு சம்பந்தப்பட்டதாகவே ஆகி போனதுனால இந்த காலத்து குழந்தைகளுக்கு அறிவுத்தன்மை, ஆற்றல், அதாவது எதை ஒரு லைட்டா திட்டினாக்க கூட தற்கொலை பண்ணிக்குதுங்கக்கா. அதோட இன்னொன்னு என்னன்னா, ஸ்கூல்ல வந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ ஸ்கூல்ல இருந்து வராங்க, வீட்டுல அவங்களுடைய ப்ரெஸ் மனசுக்குள்ள உள்ள ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனா யாருக்கிட்டையாவது மனசுக்குள்ள உள்ள கஷ்டத்தை சொல்லதுக்கு கூட வீட்டுல ஆள் கிடையாது. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிடுறாங்க. அவன் என்ன செய்யறான், அவனுக்கு உள்ள ஸ்கூல்ல உள்ள ப்ரெஷர் எல்லாம் யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியாம ஒரு தப்பான நண்பரை உருவாக்கி அதனாலயும் அந்த பசங்களுக்குள்ள நிறைய நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னைக்காவது நம்ம போய் ஸ்கூல்ல போய் அவனோட நண்பன் யாரு, அவன் இப்ப யார்கிட்ட பழகிட்டு இருக்கான், சின்ன வயசுலயே நிறைய பழக்கங்களுக்கு தேவையில்லாத பழக்கங்களுக்கு எல்லாம் உண்டாயிருது. இதுக்கு காரணம் கூட்டு குடும்பம் இல்ல, வீட்டுல தாத்தா பாட்டி இல்ல, அவன் எங்க போறான் என்ன செய்யறாங்கிறத கண்காணிக்கிறது சரியான பெரியவங்க இல்ல. கிட்ஸ் பாத்தீங்கன்னா வீட்டுல சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, மாமா, அத்தைன்னு இருப்பாங்க. ஒருத்தங்க திட்டுவாங்க, அப்ப அந்த திட்டுனாக்கா அது நன்மைக்காகன்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்து 80s 90s கிட்ஸுக்கான நம்மளுக்கு இருந்துச்சு. இப்ப வந்து பெற்றோரும் திட்டுறது இல்ல. ஏன்னா இப்ப எல்லாருமே ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சிருக்கோமா, ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்களா. சோ அவங்களுக்கு திட்டுதல்னா என்னன்னே தெரியல. முதல்ல அந்த திட்டுதல்னா என்னன்னு தெரியாததுனால கிளாஸ்ல ஒரு டீச்சர் திட்டியாச்சுன்னா உடனே தற்கொலை, ஒரு மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா தற்கொலை. அல்லோ மார்க்ன்றது ஒரு விஷயமா, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்க நீங்க நினைக்கிறீங்களா? வசந்தி, எப்பவுமே குழந்தைங்க வந்து எல்லா குழந்தைங்களுமே பிறக்கும் போது நல்ல குழந்தைங்க தான். அது வந்து இந்த சமூகமும் சுத்தி இருக்கவங்க ஒரு பாடல் கூட உண்டு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. எப்படின்னா வசந்தி, எந்த குழந்தையுமே நம்ம அம்மா அப்பாவை தான் முதல் ரோல் மாடலா வச்சுக்கணும். உதாரணம் பாருங்க, மாதா, பிதா, குரு, தெய்வம், கடவுளை வந்து 4வது இடத்துலதான் வச்சிருக்காங்க. முதல்ல அம்மா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் தான் தெய்வத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதாவும் பிதாவும் சரியா இல்லைன்னா அந்த குழந்தைக்கு நம்ம அம்மா எது செய்யறாங்களோ அதுதான் சரின்னு தெரியும். அம்மாவும் அப்பாவும் நம்ம தாத்தா பாட்டியை கொண்டு முதியோர் இல்லத்துல விட்டுருக்காங்கன்னா, நான் இடையில ஒரு புக்கு படிச்சேன். அதை படிச்சோடனே எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள, அப்ப இது வந்து இது யாருடைய தப்பு, அப்பா அம்மாவுடைய தப்பு. அந்த பையன் சொன்னானா, அந்த சூர்கேஸ் பெட்டி அந்த பாத்திரம்லாம் அப்படி இருக்கட்டும்பா, அந்த தாத்தா இல்லைன்னு எங்கேயும் தூர போட்டுறாதீங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. அப்பா எதுக்காக அப்படி சொல்ற, நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும்லாப்பா, நான் வளர்ந்த உடனே உங்களை இதே முதியோர் இல்லத்துல கொண்டு விடும் போது இந்த பெட்டி அந்த பாத்திரம் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும்ல,
அப்படி அது வந்து நம்ம அப்பா வந்து அவங்க தாத்தா பாட்டியை கொண்டு முதியோர் இல்லத்துல விட்டுருக்காங்க, அது சரி. அப்ப அந்த சரியான செயலை நம்ம செய்யலாம் அப்படின்னு அவன் மைண்ட்ல வந்து அது ஒரு தப்பான விஷயமாவே படல. அது எனக்கு ரொம்ப அந்த கருத்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு யார் அதாவது காரணம்? நாங்க தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிறோம். எங்களுடைய கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்துல போன வாரம் நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, அந்த குழந்தை வந்து 12வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை. அவ ஒரு கிராமத்துல இருந்து வரக்கூடியவா. நல்ல படிக்கக்கூடிய குழந்தை, அந்த ஸ்கூலுடைய டாப்பரா. அப்ப லாஸ்ட் எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்காங்க. சார் குட்டியம்மா, எக்ஸாம் வந்து அடுத்த மாசம் வரப்போகுது, அதனால நல்லபடியா நீ இன்னும் கொஞ்சம் தயாராகுன்னு தான் சொல்லியிருக்கிறாராம். உடனே அந்த ஸ்கூலுடைய மாடியில இருந்து அந்த பொண்ணு கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிருச்சான். எப்படியான கல்வி அவள் கற்றாள்ன்றத ஆக்சுவலி அவ வந்து மார்க்குக்காக பண்ண போய் எக்ஸாமே இப்ப எழுத முடியாதுல்ல. இப்ப அவ அந்த எக்ஸாமே எழுதல. அப்ப அவளுடைய வாழ்க்கை இனிமேல் கேள்விக்குறியாக தானே இருக்கும். எப்படியான ஒரு வாழ்க்கையையும் கல்வியையும் இந்த குழந்தைகளுக்கு இந்த சமூகம் கற்றுக் கொடுக்குதுன்ற ஒரு கேள்வியோடு இன்றைய நிகழ்வை முடிக்கிறேன். பாய். நன்றி.